தமிழகம் முழுவதும் அம்மா உணவகங்களை மேம்படுத்த முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ள நிலையில் தற்போதுள்ள அம்மா உணவகங்களின் நிலை குறித்து வாடிக்கையாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நல்லா இருக்கு. எத்தனை சனத்துக்கு படியாளுக்குறாங்கன்னா இது கோடி புண்ணியம் நல்லா இருக்கு. போது சாமி, இது சந்தோஷம். என்ன மாற்றம் கொண்டு வரணும்? சாப்பாட்டில் ஏதாச்சும் காய்கறிலாம் சேர்க்கணுமா? இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் அது வேணா சேர்க்கலாங்க. ஆனால் இது போது சாமி, கோடி புண்ணியம் யாரும் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம். எத்தனையோ சனம் பசி தீர்ந்து போகிறாங்க இல்லைங்களா? நானால காசு இல்லாமல் ஒரு 5 ரூபாய்க்கு பார்த்து நாளைக்கு வச்சுக்குவேன். இப்படி சாப்பிட்டு இருக்கிறனுங்க. எனக்கெல்லாம் வசதி இல்லை. அதனால அம்மா உணவு காலையில் 5 ரூபாய் இட்லி, இப்போ 10 இல்லாமல் திரும்பி 2 தடவை வாங்கி சாப்பிட்றேன் சாமி. இதுக்கு மீறின சந்தோஷம் எதுவுமே இல்லை. முன்னாடி சுமார் இருந்துச்சு, நல்லா இருக்கு. இப்போ முன்னாள் அதிகாரிலாம் செக் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுதாங்க. சாப்பிட்டு வந்தாங்களாம். கொஞ்சம் பரவாயில்லங்க. எப்படி இருந்துச்சு? முன்னாடி கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. சரியில்லாமல் பச்சை தண்ணியாக இருந்துச்சுமாங்க சாம்பார்லாம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குங்க சாப்பிடாது. பில்டிங்லாம் எப்படி இருக்கு? பில்டிங் தான் இருக்குல்ல, முன்னாடி பூரா கொஞ்சம் சுகாதார கடை தான் இருக்குது. இதாக இருக்குல்ல, சுத்தபத்தம் இல்லாமல். அம்மா உணவு இப்போ நல்லாவே செயல்பட்டு இருக்கு. ஆனாலும் ஒரே இதாட்டு பொங்கல், இட்லி அந்த மாதிரி ஏதாவது 2-3 ஐட்டம் தான் போடுறாங்க. கொஞ்சம் மக்களுக்கு தேவையான சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டிஸாக போட்டாச்சுன்னா, பொங்கல் இந்த மாதிரி போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு மக்களும் எதிர்பார்க்குறாங்க. நாங்களும் எதிர்பார்க்குறோம். பல வருஷமாக சாப்பிட்ருக்கேன். 3 வருஷத்துக்கு 4 வருஷம் பண்ணுறேன். சுவையில் எப்போ இருக்குண்ணா? சுவையெல்லாம் நல்லா இருக்கு. அப்படி குறையாக இருந்தால் நான் சொல்லியிருக்கேன். குறையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் நல்லா இருக்கு. பொறுமையாக கேட்டால் அவங்களும் பொறுமையாக போடுவாங்க. முதலமைச்சர் விஜய் குறையாக இருக்கிறதெல்லாம் மேம்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஏதோ மேம்படுத்துறதுக்கு எதாவது இருக்குங்களாமா? நம்ம மேம்படுத்து நீங்கள் பார்த்து மேம்படுத்துனா தான். இப்போ கொடுக்குறது ஒன்றும் குறை இல்லை. நீங்கள் பார்த்து எதாவது மேம்படுத்துனா தான். இப்போதைக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்குது. மற்ற இடம் மாதிரி தெரில. ஆனால் நல்லா குடிநீர் நல்லா சுத்தமாக இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த உணவு தரத்தை எப்படி உயர்த்தணும்னா, இந்த மாதிரி கொஞ்சம் காய்கறிகளை சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மக்களுக்கு கொஞ்சம் சத்தான உணவாக இருக்கும்னு என்னுடைய கோரிக்கை. அம்மா உணவகத்தில் மதியம் சாப்பாடு ரொம்ப லிமிட்டட் டைம் தான் கொடுக்குறாங்க. ஒரு 2 மணி 3 மணிக்குள்ளே கொடுத்தாங்கன்னா நிறைய மக்கள் சாப்பிடுவாங்க. டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தந்தால் நல்லாயிருக்கும். அரிசியை கம்மியாக போட்டு கொஞ்சம் சீக்கிரத்தில் முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி இல்லாமல் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பொதுமக்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். காலையில் இட்லி, பொங்கல், தோசை போடுறாங்க. மத்தியானம் வெரைட்டி ரைஸு இல்லைன்னா சாம்பாரோட வெள்ளை சாதம், அப்புறம் தயிர் சாதம் போடுவாங்க. ஃபஸ்ட்டுலாம் சப்பாத்திலாம் போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் இந்த ஒரு 5 வருஷமாக நிறுத்திட்டாங்க. அது மாதிரி ஏதாவது சுண்டல், அது மாதிரி ஹெல்த்தியாக ஏதாவது முட்டை அது மாதிரி ஏதாவது போட்டால் இன்னும் கொஞ்சம் பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.